ஊதிக்கோல்ல. இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஷின்சான் அதுகிட்ட பேசாத, இது கண்டிப்பா அப்பாவே கிடையாது. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாளே. என்னம்மா நீங்க புசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? என்னாச்சு? அப்ப நீங்க அந்த எஸ்டே பியூட்டி பார்லர் போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆனீங்க. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. எனக்கு புரிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பியூட்டி பார்லர் தான். நீங்க சொல்ற பில்டிங் இங்க இல்லவே இல்லையே. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, அது இங்கதான் இருந்தது. வரவேற்பும் பலமா இருந்தது. என்னால இத நம்ப முடியலையே. தயவு செஞ்சு நம்பு, நான் தான் ஹாரி. பேசி பிரயோஜனம் இல்ல. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பலவீனமா இருக்கேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்க எனர்ஜி லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடடே மிட்சி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆண்டி. ஆமா, என்ன இது பெரிய பொருளை ஏதோ கொண்டு போற? அதுவா? இது பாக்க ஹாரி மாதிரியே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, அவரு வேஷம் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். என் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி நடக்க போகுது ஆண்டி. அப்படியே விஷயம். டாடா. தினமும் வினோதமா நடந்துக்குவாங்க, இது ஓவரால இருக்கு. என்ன நடக்குது இங்க? ஏதோ ஒரு ரோபோட் வந்து தன்னை ஹாரின்னு சொல்லிக்குது. இல்ல, நான் ஒண்ணு போய் சொல்லல. என்னால உங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. ஏன் மிட்சி? நாளைக்கு காலையில நான் அதிகாரிங்க கிட்ட போய் சொல்ல போறேன். அது சரி. அப்ப அது வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே வர முடியாதா? எனக்கு வேற வழி தெரியல. வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் வாங்க பசங்களா. ஷீரா குட்டி, நீயுமா?